ரிட்டையர் ஆகிட்டே இருக்கிறோம், சேர்மன் நாங்களா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு வந்து இந்த ஊர் தர்மபுரி அவர் தான். ஏன்னா மற்றெல்லாம் சேர்மன்லாம் மேலே இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு வந்துடுவார், நைட்டு வந்து தங்கிடுவார். காலையில் 6 மணிக்கு போயிட்டு ஹாஸ்டல் பார்ப்பாரு, என்னென்ன இருக்கு குறைகளை பார்ப்பாரு. பார்த்து விட்டுட்டு நானும் 6 மணிக்கு வந்து உக்காந்துன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இது என்ன பண்ண போகிறீங்கன்ற சொல்லிட்டு அவ்வளோ அக்கறை கொண்டுன்னு. இதோட முக்கியமான காலையிலுக்காக தனிப்பட்ட முறையில் பார்த்தேன். ஆனால் இந்த ட்ரஸ்டினுடைய இது வந்து 3000 கோடி சொத்து. ஆனால் 1000 சொத்து வந்து மற்றவர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளது. அந்த சொத்துக்களை சொத்து பாதுகாப்பு குழு தலைவராக இருந்து பல சொத்துக்களை இவர் மீட்டெடுத்ததுக்காக அவர்களுக்கு இந்த பணமான அவர்கிட்ட பேசவே முடியாது, ஏன்னா அவர் வக்கீல். ஆனால் நம்ம ஒரு சொன்னோம்னா அது கரெக்டாக அவர் சொல்லுவார். அதனால அவர்களுக்காக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரு வந்து நான் ஏதோ ஒரு இதில் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். என்ன சார் இந்த ஆண்டு நீ தர்மபுரிக்கு வா, நாங்கள் பார்த்து கொள்கிறேன். தர்மபுரியும் சொன்னார், சேலமும் சொன்னார். அதனால் தர்மபுரிக்காக வந்திருக்காரு, நான் சொன்ன மாதிரி. ஆனால் அவர் இல்லாமல் இங்கே தர்மபுரி மன்னைகுல சத்திய சங்கராக வெல் குவாலிஃபைடு லேர்ன்டு சூப்பரிண்டென்ட் இன்ஜினியர் இந்த ஊர்லேயே பணியாற்று. அவருக்கு இன்னொரு சிறப்பு. நிறைய பேர் வந்து நான் கூட வந்து வராக்கா வந்து சங்கத்தில் தலைவர் ஒரு ட்ரஸ்டி. அவருடைய எண்ணங்கள் கனவுகள் நிறைவேற்றப்பட்டு ஐஏஎஸ் அகாடமி தொடக்கப்பட்டது. அந்த ஐஏஎஸ் அகாடமி வந்து பையன் முடிச்சு வந்தான்னா தங்குவதற்கும் சாப்பிட்றதுக்கும் கோச்சிங் எல்லாம் ஃப்ரீ. அப்படி வழங்கப்பட்டதில் இப்போ சம்பீடமா காலையில் நம் இனத்தை சேர்ந்த 4 மாணவர்கள் அரசியல் துறையில் குரூப் 2ல் செலக்ட் ஆயிருக்காங்க. அத்தகைய ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு விதைக்கு காரணாகிறதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிடிலி செங்கோல்ராய் நாயக்கர் அவர்களுடைய கல்வி நிறுவனங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க கல்வியாளர் மரியாதைக்குரிய அருளரசு அவர்கள் இங்கே மாணவர்களுக்கு கல்வி அருள் வழங்க வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மரியாதைக்குரிய இந்த வன்னியர் மண்டபத்துடைய நிர்வாகி ஐயா தியாகராஜன் அவர்களே மற்றும் கல்லூரியிலே வருகின்ற துணை முதல்வர் அவர்களே, பேராசிரியர்களே, பெற்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நான் பிடிலி செங்கோல்ராய் நாயக்கர் அறக்கட்டளையில் 2008-11 ஆண்டு நான் அரங்காவலராக பொறுப்பேற்று கொண்ட போது அப்பொழுது கொரோனா காலம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் அப்பொழுது நடத்த முடியாமல் போய்விட்டது. சென்ற ஆண்டு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் அறக்கட்டளையுடைய தலைவரிடத்தில் வேண்டுகோள் வைக்கிற போது என்னிடத்திலே நீங்கள் மட்டும் கலந்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் ஐயா தியாகராஜன் அவர்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த நிறுவனத்திலேயே மாணவர்கள் எல்லாம் வேலை வாய்ப்புக்காக பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் என்னை பேச வைத்தார்கள். அதுதான் முதல் முறையாக இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு நாம் பள்ளல் பிடிலி செங்கோல்ராய் நாயக்கருடைய புகழை நான் எடுத்து சொன்னேன். எனக்கு முன்னாலே பேசிய பேராசிரியர் பூபதி அவர்களும் ஐயா அவர்களும் செங்கோல்ராய் நாயக்கர் அவர்களை பற்றி பேசிவிட்டார்கள். அதை தொடர்ந்து நானும் அதை சொல்ல விரும்பவில்லை. காரணம், பிடி செங்கோல்ராய் நாயக்கர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் ஆரம்பித்து ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அவர்
வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதையெல்லாம் தான் அனுபவத்திலே ஏற்றுக்கொண்டு அவர் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தும் அவருக்கு வாரிசு கிடையாது. அனைத்து சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய வருவாயை கொண்டு இந்த கல்வி நிறுவனம் ஆரம்பித்து பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை, ஏழை மாணவர்களை தூக்கிவிட வேண்டும், கல்விக்கு அறிவை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி உயில் மூலம் அறக்கட்டளையாக உருவாக்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு சிறந்த அறக்கட்டளையாக இன்றைக்கு தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது தர்மபுரியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்லை. காரணம், இந்த செங்கோட்டையன் நாயக்கர் சென்னை பகுதியிலும், காஞ்சிபுரம் பகுதியிலும், விழுப்புரம், ஆரணி பக்கம் அந்த செய்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை தெளிவாக பயன்படுத்தி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை அந்த கல்லூரியிலே சேர்த்து நல்ல படிப்பறிவு பெற்று வெளிநாடுகள் எல்லாம் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் கடைசியாக ஒரு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அப்பொழுது சந்திராயனுக்கு இங்கே ராக்கெட் ஏவினார்களே ஒரு அம்மையார், அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த கல்லூரியுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாணவர்கள் இது போல் பல்வேறு போட்டிகளை கலந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்று நான் எடுத்து சொல்லி இருக்கிறேன். அதே போல நான் அரங்காவலராக இருக்கிற போது ஏழை மாணவர்களுக்கு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்க வேண்டும், ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது. அது கொரோனா காலத்திலே தடைப்பட்டு இருந்ததனால் நான் அறக்கட்டளையுடைய தலைவர் அவர்களுக்கு எடுத்து சொல்லி இப்பொழுது ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் நடத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறு அரசு வேலைவாய்ப்புகளுக்கு கோச்சிங் சென்டர் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கோச்சிங் சென்டர் எல்லாம் தர்மபுரியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது குறிப்பாக இங்கே தர்மபுரியிலே மிக சிறப்பாக ஐயா தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் வேல்முயற்சி ஐஏஎஸ் கோச்சிங்லாம் இங்கே இல்லை. அதையெல்லாம் அங்கே நடைமுறைப்படுத்துவதற்கான நான் ஆலோசனை வழங்கிவிட்டு வந்திருக்கிறேன். விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். அதாவது கணினி வழியாக, அதாவது இணையதள வாயிலாகவே நாம் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் செய்துவிட்டு பட்டதாரி பெண்கள் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் எப்படியெல்லாம் நடத்துகிறார்கள் என்பதை இணையதள வாயிலாகவே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தலைவரிடத்தில் வலியுறுத்தினேன். அதை வெகு விரைவில் அறிவிப்பார்கள். அந்த அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. அது கூடிய வரையில் அடுத்த ஆண்டுக்குள் வந்துவிடும். அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் கண்டு இந்த தருமபுரி மாவட்ட மக்கள் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும். கல்வியிலும் நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் உறவினருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று எடுத்து சொல்லி நீங்கள் இந்த கல்லூரியிலே மாணவர்களை சேர்க்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.